Hey guys, yes this is Kadambari and in your 30 days complete ஆகுது நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த 30 டேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 ஃபாலோவர்ஸ் 0 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் 400+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 68+ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்குமே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ யாருக்குமே ஷேர் பண்ணாமலே எனக்கு இவ்வளோ ரீச் கிடச்சிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் தெரியுது. செகண்ட் தேர்ட் டே தான் அந்த சேலஞ்ச் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் தோணுச்சு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த 30 டேஸில் நான் கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக என்னால் 365 டேஸ்மே வந்து கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா காலேஜில் சரியான ஒர்க்கு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வீடியோ எடுக்கிறது எப்போ எடிட் பண்ணுறது எப்போ போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த 2 டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த 30 டேஸில் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே போஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் டே போஸ்ட் பண்ணலன்னா இவ்வளோ லேர்ன் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது முக்கியமாக இது பிகினர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். கம்மிங் டு பாயிண்ட் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அப்புறம் தான் நான் ஷெடியூல் பண்ண கற்றுக்கணும். எப்போ வீடியோ எடுக்கலாம் எப்போ எடிட் பண்ணலாம் எப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நான் ஷெடியூல் பண்ண கற்றுக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஷெடியூல் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்கள் டைம் மேனேஜ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.